عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய முன்னறிவிப்புகள் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் நேற்றைய முன்தினம் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஷஹீதாம், 2 ஷஹீதுகள் என்கிற அந்த வார்த்தையின் அடிப்படையில் ஒருவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்தும், அடுத்து இன்னொரு ஷஹீத் உஸ்மான் இப்னு அஃபான் அவர்களை குறித்தும் ஒரு சில செய்திகளை நாம் அறிந்தோம். அந்த 2 ஷஹீதுகள் என்பதனுடைய தொடர்ச்சியாக இன்னொரு ஹதீஸிலே அல்லாஹ் தூதர் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அலா பல்வா துஸீபுஹும், அதாவது ஒரு சோதனை என்பது அவர்களுக்கு ஏற்படும் என்கிற ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் என்பது மிக சிறப்பான ஒரு ஆட்சி காலம். அப்படிப்பட்ட அந்த ஆட்சியில் அதை குறித்து அந்த ஆட்சியிலே நடந்த ஒரு சில நிகழ்வுகளை இதற்கு முன்னால் நாம் அறிந்தோம். அவர்களுடைய அந்த ஆட்சியிலே ஏற்பட்ட குழப்பங்கள், அந்த குழப்பங்களை குறித்து, அது யாரால் ஏற்பட்டது, என்னென்ன குழப்பங்களை முன்வைத்து அவர்களை குறித்து குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டது என்பதை குறித்து தான் இன்றைய தினம் நாம் சுருக்கமாக அறிய இருக்கிறோம். அதாவது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த காலகட்டத்தில் அப்துல்லா இப்னு சபா என்று சொல்லக்கூடிய ஒரு யூதர் யமன் தேசத்திலே இருந்து அவன் மதீனாவை நோக்கி வருகை தந்து மிக பெரிய ஒரு குழப்பங்களை அந்த மக்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்துகிறான். மதீனாவிலே மட்டுமல்ல, யமன் தேசம், ஷாம் போன்ற பகுதிகளிலும் உஸ்மான் இப்னு அஃபானை பற்றியுள்ள சில குற்றச்சாட்டுகளை சொல்லி அந்த மக்களுக்கு மத்தியிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறான். அவன் ஏற்படுத்திய அந்த குழப்பங்கள், குற்றச்சாட்டுகள், பல குற்றச்சாட்டுகள். அதில் முதலாவதாக சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுக்கிறார்கள். சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட ஷஹீத் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்தஸ்தை பெறக்கூடிய அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்களில் சிறப்பித்து சொல்லப்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து அவன் சொன்ன முதல் குற்றச்சாட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நபிமொழியை, சுன்னாவை இவர் புறக்கணிக்கிறார் என்று ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அதாவது அது எது என்று சொன்னால், ஹஜ்ஜினுடைய காலகட்டத்தில் மினாவில் தங்கக்கூடிய அந்த ஹாஜிகள் லுஹர் அஸர் அந்த 2 நேர தொழுகைகளை ஜம்மு கஸர் செய்வார்கள். ஆனால் உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் அந்த மினாவிலே தங்கக்கூடிய நேரத்தில் 2 ரக்காத்தாக தொழாமல் 4 ரக்காத்தாக அவர் தொழுகிறார். அப்ப இது சுன்னாவிற்கு மாற்றமான ஒரு செயல்முறை என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தமட்டில் அவர் ஒரு முஹாஜிர். முஹாஜிர் என்றால் யார்? மக்காவிலே இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தவர்கள். அன்சாரிகள் என்றால் மதீனாவிலே இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்கள், முஹாஜிர்களாக வந்தவர்களுக்கு உதவி செய்தவர்கள். அப்ப முஹாஜிர்களாக வந்தவர்கள் திரும்ப தன்னுடைய சொந்த ஊரிலே போய் அவர்கள் அங்கேயே தங்க முடியுமா என்று கேட்டால் முடியாது, அது கூடாத ஒரு செயல். அப்ப எந்த காரணத்தினால் இவர்கள் 2 ரக்காத் தொழுகையை 4 ரக்காத்தாக தொழுதார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய உறவினர்கள் பெரும்பாலான மக்கள் அங்கே இருக்கிறார்கள், இன்னும் தன்னுடைய சொந்த ஊராக இது இருந்தது என்றெல்லாம் பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்திற்காக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஒரு தொழுகையை விரித்து, அதாவது 4 ரக்காத்தாக தொழுதார், இது சுன்னாவிற்கு முரணான ஒரு செயல் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டை அந்த நேரத்திலே இவர்கள் வைக்கக்கூடிய முதல் குற்றச்சாட்டாக இருந்தது. இந்த குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியது யார்? அப்துல்லா இப்னு சபா என்று சொல்லக்கூடிய ஒரு யூதர்.
இரண்டாவது குற்றச்சாட்டு என்பது சில நபித்தோழர்களை இவர் ஒதுக்குகிறார். அதாவது இதற்கு முன்னால் நாம் அறிந்தோம், அபூதரில் கிஃபாரி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நபித்தோழர், அல்லாஹ் தூதர் அவர்கள் சொன்ன ஒரு முன்னறிவிப்பு, தனிமையிலே வாழ்வார், தனிமையிலே மரணிப்பார், தனிமையிலே அவர் எழுப்பப்படுவார் என்கிற ஒரு முன்னறிவிப்பை சொன்னார்கள். இந்த அபூதரில் கிஃபாரி அவர்கள் மதீனாவிலே இருக்கக்கூடிய நேரத்தில் சில குழப்பங்கள் ஏற்படும் பொழுது அந்த நேரத்தில் அவர் ஹதீஸின் அடிப்படையில் சில செய்திகளை, கருத்துக்களை முன்வைக்கிறார். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அபூதரில் கிஃபாரி அவர்களை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவை விட்டு ஒதுக்கி தள்ளினார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் உண்மையிலே அவர்கள் அப்படி அந்த ஊரை விட்டு அவரை அப்புறப்படுத்தினார்களா என்று கேட்டால் கிடையாது. அபூதரில் கிஃபாரி அவர்கள் உஸ்மான் கலீஃபாவாக இருக்கும் பொழுது சொன்னார்கள், அதாவது இந்த மதீனாவிலே சில குழப்பங்கள் தோன்றுகிறது, நான் சில கருத்துக்களை சொல்லும் பொழுது அதனால் இன்னும் குழப்பங்கள் ஏற்பட்டு விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். அதனால் இந்த மதீனாவை விட்டு வேறு ஏதாவது ஒரு பகுதிக்கு செல்லலாம் என்று நான் நினைக்கிறேன் என்று அவருடைய கருத்தாக சொன்னார். அதிலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆலோசனை என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மதீனாவிற்கு அருகிலே உள்ள கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடிய ரபதா என்று சொல்லக்கூடிய இடத்திலே போய் நீங்கள் இருக்கலாம் வேண்டுமானால் என்று ஒரு ஆலோசனை தான் அவர்கள் கூறினார்களே தவிர அவர்களை மதீனாவை விட்டு ஒதுக்கவே இல்லை. ஆனால் இந்த அப்துல்லா இப்னு சபா சொன்ன ஒரு குற்றச்சாட்டு என்பது இவர் மதீனாவை விட்டு சில நபித்தோழர்களை ஒதுக்கி வைத்தார் என்கிற இரண்டாவது குற்றச்சாட்டாக முன்வைக்கிறார். அடுத்து மூன்றாவதாக சொல்லும் பொழுது இந்த உஸ்மான் இப்னு அஃபான் அவர்களுடைய அந்த கோத்திரம் என்ன அப்படின்னா பனு உமையா. அவருடைய கோத்திரத்தை சார்ந்த பலர்களுக்கு பதவிகளை வழங்குகிறார், குடும்ப அரசியலை செய்கிறார். தன்னுடைய குடும்பத்திலே உள்ளவர்களுக்கு தான் அதிகமான பொறுப்புகளை இவர் கொடுக்கிறார் என்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதாவது வலீத் இப்னு உமையா, அதே மாதிரி மர்வான் இப்னு ஹக்கம், இவர்களை போன்றவர்களுக்கெல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஆட்சி காலத்திலே கூடுதல் பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது. இவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள். இன்னும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இவர்களுடைய கோத்திரத்தை சார்ந்தவர்கள். முஆவியாவை பொறுத்தமட்டில் ஷாம் நாட்டில் அன்றைக்கு கவர்னராக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலேயே அந்த நேரத்தில் கவர்னராக அந்த பதவியை வகித்து தொடர்ந்து அதே பதவியிலே இருந்து வருகிறார்கள். இன்னும் கூடுதலாக சிலர்களுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதவியை கொடுத்தார்கள். அவர்கள் அதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் என்கிற அடிப்படையிலே தானே தவிர இவர்கள் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய குடும்பத்திலே உள்ளவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்கிற எந்த ஒரு காரணத்திற்காகவும் அல்ல. இப்படிப்பட்ட இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் அவன் முன்வைத்து கடைசியில மக்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுகிறான். இதெல்லாம் ஒரு சுருக்கமாக சொன்ன சில விஷயங்கள் மட்டும்தான். இவர்களை எப்படியாவது இந்த ஆட்சியிலே இருந்து அப்புறப்படுத்த வேண்டும், சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை சீர்குலைக்க வேண்டும், அவர்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த அப்துல்லா இப்னு சபாவினுடைய மிகப்பெரிய ஒரு சதியாக இருந்தது. இவரை பொறுத்த அளவில் இவன் யார் என்று சொன்னால், சபா என்று சொல்லக்கூடிய அந்த சபையா என்று சொல்லக்கூடிய கூட்டத்தை சார்ந்தவன் தான் இந்த அப்துல்லா இப்னு சபா. கடைசியில இவனுடைய அந்த குழப்பத்தை பொறுத்தமட்டில் இன்றைக்கு அந்த கூட்டம் எப்படி அறியப்படுகிறது என்று சொன்னால், ஹவாரிஜிகள் என்று அறியப்படக்கூடிய கூட்டம் இந்த அப்துல்லா இப்னு சபாவை தலைமையாக கொண்டவர்கள் தான். இப்படிப்பட்ட இவனுடைய அந்த செயல்பாடு எப்படி இருந்ததுன்னா, கூஃபாவிலும் பஸ்ராவிலும் மதீனாவை சுற்றியுள்ள பல பகுதிகளுக்கெல்லாம் சென்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து பல்வேறு விதமான அவதூறுகளை பரப்புகிறார். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பல சிறப்புகள் இருக்கிறது. அதிலே ஒரு சிறப்பு தான் துன்னூரைன், இரண்டு ஒளி உடையவர் என்கிற ஒரு சிறப்பு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உண்டு. என்ன காரணத்தினால் இந்த பெயர் அவர்களுக்கு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரண்டு மகள்கள் ருக்கையா அவர்கள் மரணித்ததற்கு பிறகு அடுத்த மகளான உம்மு குல்சூம், இவர்களெல்லாம் ஏற்கனவே தலாக் விடப்பட்டவர்கள்.
அவர்களை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் முடித்ததன் காரணமாக 2 ஒளி உடையவர் என்கிற ஒரு சிறப்பு பெயர் இவர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு இவர்களுக்கு நற்செய்தி சொன்னார்கள். அதேபோல் மதீனாவிலே தண்ணீர் பஞ்சம் ஏற்படக்கூடிய நேரத்தில் அப்பொழுது யூதர்களிடத்தில் இருந்தது பிஹ்ரு ரூமா என்று சொல்லக்கூடிய ஒரு கிணறு. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கேட்டார்கள், இந்த பிஹ்ரு ரூமானை யார் வாங்கி இந்த மக்களுக்கு வக்ஃப் செய்கிறார்? இன்றைக்கும் மதீனாவிலே அந்த கிணறு என்பது இருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செல்வந்தராக இருந்தார்கள். அந்த கிணறை வாங்கி அவர்கள் மக்களுக்கு வக்ஃப் செய்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பும் அவர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாமல் இவர்களுடைய ஆட்சி காலத்திலே தான் திருமறை குர்ஆன், இன்றைக்கு நாம் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த குர்ஆன் தொகுக்கப்பட்டு ஒரு புத்தக வடிவிலே மக்களுக்கு மத்தியிலே அது கோர்வையாக செய்யப்பட்டது. இப்படி பல்வேறு விதமான சிறப்புகளை கொண்ட ஒரு நபித்தோழர் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இப்படிப்பட்ட அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி அப்துல்லா இப்னு சபா ஒரு படையை ஏற்படுத்திக் கொண்டு மதீனாவை நோக்கி வருகிறார். அப்ப அந்த நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த தகவல் கிடைக்கிறது. சில சஹாபாக்களும் கேட்கிறார்கள், இப்படி ஒரு செய்தியை நாங்கள் கேள்விப்படுகிறோம், எனவே இவரையும் இவருடைய படையை சார்ந்தவர்களையும் நாம் கொன்று விடுவோம் என்கிற ஒரு கருத்து அங்கே பரிமாறப்படுகிறது. அப்பொழுது உஸ்மான் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் எந்த நோக்கத்திற்காக வருகிறார்கள், இன்னும் அங்கே இந்த ஒரு காரணத்தை நாம் சரியாக தெரியாமல் இந்த பூமியிலே இரத்தத்தை நாம் சிந்தக்கூடாது, இந்த பூமியிலே யுத்தங்களை நாம் நடத்த வேண்டாம், அந்த அப்படிப்பட்ட அநியாயக்காரர்களுடைய இரத்தம் இங்கே சிந்திவிடக் கூடாது, அதை அப்படியே நாம் விட்டு விடுவோம் என்று அவர்கள் தன்னுடைய கருத்தாக முன்வைக்கிறார்கள். அதற்கு பிறகு மற்ற நபித்தோழர்களிடத்திலும் சொன்னார்கள், யாரும் இதை குறித்து எந்த விதமான வீண் வாதமும் எந்த விதமான குழப்பங்களும் சண்டை சச்சரவுகளும் செய்யக்கூடாது என்று மற்ற நபித்தோழர்களுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கட்டளையிடுகிறார்கள். இப்படி ஒரு சில நாட்கள், அந்த வரலாற்றினுடைய முடிவு என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சில நாட்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீடு முற்றுகையிடப்படுகிறது. அப்படி முற்றுகையிடப்பட்டு இந்த அப்துல்லா இப்னு சபாவும் அவரை சார்ந்த அவருடைய கூட்டத்தவர்களும் எப்படியாவது இவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று சில நாட்கள் அங்கேயே சுற்றி மறைவாக இருந்து கொண்டு அவர்கள் வீட்டிலே திருமறை குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய வீட்டுக்குள்ளே நுழைந்து அவர்களை ஷஹீதாக்குகிறார்கள். இப்படிதான் இவர்களுடைய மரணம் என்பது ஏற்படுகிறது. திருமறை குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், அதே நிலையில் அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அப்படியானால் இது போன்று இன்றைக்கு எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய வீட்டு வாயில் காவலுக்கென்று எத்தனையோ அதிகாரிகள், எத்தனையோ காவல் படைகள், இதையெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் பல நாடுகளை ஆட்சி செய்து கொண்டிருந்த கலீஃபாவாக இருந்த சிறப்புகளை பெற்றிருந்த அவருடைய வீட்டுக்கு வாயில் காவலர்கள் என்பது கிடையாது. இப்படிப்பட்ட பல்வேறு விதமான சிறப்புகளுக்கு சொந்தக்காரர்களாகத்தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். இதில் நாம தெரிய வேண்டிய விஷயம் என்பது, அல்லாஹ் தூதர் சொன்ன முன்னறிவிப்பு, ஷஹீத் என்று சொல்லக்கூடிய அந்தஸ்தை பெறுவார். இறுதியிலே அந்த அப்துல்லா இப்னு சபா என்று சொல்லக்கூடிய யூதனால் அவர் ஷஹீதாக்கப்படுகிறார். அவருக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை என்பது ஏற்படும். அந்த சோதனையிலே வல்லாஹுல் முஸ்தஆன், நான் உதவி தேடுவது அல்லாஹ்விடம் தான் என்று ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அந்த சோதனைகள் தான் அந்த அப்துல்லா இப்னு சபா என்று சொல்லக்கூடிய யூதனால் அந்த மதீனாவிலே அங்கே ஏற்படுத்தப்பட்ட குழப்பங்கள். அதுல 3 விஷயங்களை உங்கள் மத்தியிலே நான் சொல்லியிருக்கிறேன். எனவே கண்ணியத்துக்குரியவர்களை, அப்படிப்பட்ட ஹனீஃபாவால் தொகுக்கப்பட்ட அந்த திருமறை குர்ஆனை, குர்ஆன் இறக்கியுள்ளப்பட்ட மாதத்திலே இன்றைக்கும் நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம். ஓதக்கூடிய ஒவ்வொரு எழுத்திற்கும் அவர்களுக்கும் அதற்காக முயற்சி செய்த அந்த நபித்தோழர்களுக்கும் அதனுடைய நற்பலன் என்பது நன்மை சேர்ந்து கொண்டிருக்கும். அவர்களால் வக்ஃப் செய்யப்பட்ட அந்த பிஹ்ரு ரூமான் என்று சொல்லக்கூடிய அந்த கிணறு இன்று வரைக்கும் மக்களுடைய பயன்பாட்டில் இருக்கிறது. அதனுடைய நன்மையும் அவர்களுக்கு சேர்ந்து கொண்டே தான் இருக்கும். எனவே இப்படிப்பட்ட வாழ்நாளில் ஏதாவது ஒரு விதத்தில் சதகத்தும் ஜாரியாவாக
மக்களுக்கு பயன்பெறக்கூடிய விதத்தில் எதையாவது செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடும் ஏக்கத்தோடும் இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள் தான் நபித்தோழர்கள். எனவே அப்படிப்பட்ட அவர்களை குறித்துள்ள முன்னறிவிப்புகளை நாம் அறிந்தோம். தொடர்ந்து இன்னும் சில முன்னறிவிப்புகளை அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். தொடராக இன்ஷா அல்லாஹ் அதையும் நாம் அறிவோம். என்னென்ன செய்திகளை நாம் கேட்டு அதன் மூலம் படிப்பினைகளாக நாம் பெறுகிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய முன்னோர்கள் எப்படி இந்த மார்க்கத்திற்காக என்னென்ன தியாகங்களை செய்து இன்றைக்கு நன்மைகளை அடைவதற்குண்டான பல வழிமுறைகளை நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார்களோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் படிப்பினையாக நாம் எடுத்துக்கொண்டு அது போன்றுள்ள நன்மைகளை செய்யக்கூடிய நல்ல மக்களாகவும் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு